பெரியார் சொத்துக்களையும் நாட்டுடைமையாக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு. இல்ல பெரியார் சொத்துக்கள் என்பது பெரியார் பேர்ல, பெரியார் குடும்பத்தினர் பேர்ல, யாரு பேர்ல இல்ல. சுயமரியாதை நிறுவனத்திற்கு மட்டும். சுயமரியாதை நிறுவனத்தை யார் இப்ப நிர்வகிக்கிறாங்க? அந்த அமைப்பு யாரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோ அவங்கதான் நிர்வகிக்கிறாங்க. அதுதான் அரசே அதை ஏற்கணும். அரசே ஏற்கணும். இப்ப எனக்கு புரியல இது. இல்ல இவங்க ஏவிஎம் பட கம்பெனி இருக்கு, எல்லாரும் டிக்கெட் வாங்கி படம் பார்த்து தான் ஏவிஎம் பட கம்பெனிக்கு இவ்வளவு சொத்து சேர்ந்துச்சு. ஏவிஎம் அப்ப நாட்டுல எந்த தனி உடைமையும் கூடாதுன்னு சொன்னீங்கன்னா தாராளமா. அவர் என்ன சொல்றாரு, இப்ப பெரியாருக்கு முன்பு இருந்த பச்சையப்பன் முதலியார் தமிழ்நாட்டில் இருந்த ஏழை எளிய பிள்ளைகள் படிப்பதற்காக ஒரு கல்வி நிறுவனத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். வேப்பேரியில் செங்கல்வராய நாயக்கர் அவருடைய சொத்துக்களை எல்லாம் பெரியாருக்கு முன்பே ஏழை எளிய குழந்தைகளுக்காக கல்விக்காக தானம் தந்தார். அப்படி பெரியார் ஏதாவது தன்னுடைய சொத்துக்களை இந்த மண்ணில் வாழ்கிற பிள்ளைகளுக்காக ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? ஏங்க எவ்வளவு அடுக்கடுக்கா சான்றுகள் நாம் தர முடியும் தெரியுமா? எத்தனை கல்லூரிகள் பள்ளிகளுக்கு உதவி பண்ணியிருக்காரு. எல்லாத்த விட முக்கியம் அவர் நீங்க சொல்லக்கூடிய அந்த செட்டியாரு, நீங்க சொல்லக்கூடிய அந்த முதலியார் மாதிரி அவர் தனிப்பட்ட வணிகரோ முதலாளியோ சொத்து சேர்த்து கொண்டிருந்தவர் அல்ல. அவர் இயக்கமாக வாழ்ந்தவர். எனவே இயக்கத்துக்கு தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சார். இல்ல நான் கண் கூட பார்த்தார். அவர் இந்த சமுதாயத்திற்காக போராடினார், சீர்திருத்தம் செய்தார், அதெல்லாம் சரி. இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்கறது தேவையில்லை. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த பிள்ளைகள் ஏழை எளியவர்கள் கல்வி கற்கணும். அவர் தான் பெரியார் வந்ததான் கல்வி பரவலாச்சின்னு சொன்னார். பெரியாருடைய அந்த கல்விக்காக பெரியார் என்ன செஞ்சார்? அந்த கேள்வி பெரியாருடைய பங்களிப்பு என்பது இயக்க பங்களிப்பு, கல்வி உரிமையை பரப்பிய பங்களிப்பு. அவருடைய எந்த தியாகத்தையும் பண்ணல. அவருடைய சொத்தை எடுத்து எதுவும் தரல. அவருக்குன்னு ஒரு சொத்தே இல்ல. பெரியார் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் ஈரோட்ல அதெல்லாம் சேர்மனாக இருந்தார். வாழ்க்கையினுடைய தொடக்கத்துல அவர் இருந்தார், எல்லாம் சரி. பெரியார் திடலுக்கு வந்த பிறகு இப்ப இவ்வளவு சொத்துக்கள் இன்னைக்கு பெரியார் இதெல்லாம் எப்படி வந்ததுங்க? எப்படி வந்துச்சு? இயக்கம் நான் பார்த்திருக்கிறேன். சரி, இயக்கத்தின் மூலமா வந்தது. அதை மக்களுக்காகவே கொடுத்துட்டு போயிருக்கலாமே. ஏன் அது அவர் ஒரு இயக்கம் நடத்துறாரு, அந்த இயக்கத்தின் கையில அது இருக்கு எல்லாமே. இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுங்க, எனக்கு இயக்கத்துக்கு தான் நான் சொந்தம். எனக்கு இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அது அவரை போய் கேட்க சொல்லுங்க. கேள்விகள் அது போய் இந்த திராவிடர் கழகம் தான் திமுக போன்ற கட்சிகளை இயக்குது, சுமக்குது. இவர்கள் இந்த கட்சிக்கு பக்கபலமாக இருந்து கொண்டு இந்த வேலையை தமிழ் மண்ணில் திராவிடத்தை திணிக்கிறார்கள். அவங்க விருப்பங்க. திராவிடம்னு ஒரு கொள்கையை அவர்கள் பரப்புறாங்க, திணிக்கிறாங்கன்னா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு லாடம் கட்டி திராவிடத்துக்கு கையெழுத்து போட சொல்றாங்க. அவங்க கருத்து பரப்புரை செய்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்க, ஏடுகளில் எழுதுறாங்க. நீங்களும் தாராளமாக செய்யுங்க, யார் வேண்டாங்கிறா? அதில் எல்லாம் ஒன்றும் தடையே இல்லையே.